வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கியிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம். சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்கள் வளர்ந்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதிகளில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரளா எல்லைப் பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுட்டரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வளர்த்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.